ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஓகேடா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா தொலைதூர காதலோட லாஸ்ட் எபிசோட், லாஸ்ட் பார்ட்னே சொல்லலாம். ஓகேவா? அண்ட் இந்த ஸ்டோரி நான் ஏன் இவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறேன் அப்படின்னா லைக் வியூஸும் போல அவ்வளோவா. அப்புறம் இதுக்கு அவ்வளோவா ரெஸ்பான்ஸை விட லைக் ஒன் ஷாட்டுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ்லாம் கிடைக்கிது. ஸோ அதனால் ஒன் ஷாட்லேயே ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. மேபி உங்களுக்கு எஃப்எஃபாக வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி டைப்பில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இதுதான் லாஸ்ட் பார்ட். நான் போனஸ் பார்ட்டு மேபி இந்த ஃபினிஷிங்கில் எப்படி முடியுதுன்னு பார்த்துட்டு போனஸ் பார்ட் வைக்க முடிஞ்சால் வைக்கிறேன். ஓகேவா? அண்ட் இப்போ வாங்க நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே இயர்ஸ்லாம் போகுது. ஜெக்கி கிட்டே நீங்கள் கால் பேசுறது அதை விட ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க ஜெக்கிவை. அப்படியே தயங்க அண்ணாக்கிட்ட, சாரா கிட்டே எல்லாருக்கிட்டையுமே பேசுவீங்க. உங்களுக்கு அவங்களாம் கிட்ட வச்சுக்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். பட் என்னதான் இருந்தாலும் நீங்கள் தனியாக இருக்கீங்க இல்லையா? ஸோ அங்கேருந்து நீங்கள் இங்கே வந்துட்டீங்க. ஸோ அதனால் உங்களால் போகவும் முடியாது. அதனால நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதனாலே எல்லாருக்கிட்டையும் டெய்லியும் பேசிடுவீங்க எப்படியா இருந்தாலும். ஸோ அப்படியே தான் உங்கள் லைஃப் போயிருக்கோம். ஸோ கொஞ்ச நாள் அப்படியே நீங்கள் காலேஜ்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் கொஞ்சம் காசுலாம் ஏர்ன் பண்ணிட்டீங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்கள் கையில் வச்சுட்டு டிக்கெட் புக் பண்ணியாச்சு. நாளைக்கு நான் கொரியாவுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ உங்கள் மம்மி வயன் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டல, இது இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா லைக் உங்களோட திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு காமிக்கிறாங்க. நீங்கள் எல்லாம் ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போ ஜீவனா அப்படியே வராங்க. என்னடி ஊருக்கு போகிற போல்? ஆமாண்டா, உன் கூட இருந்து கடுப்பாகி போச்சா? அதான் நான் என் ஆளை பார்க்க போகிறேன். என் ஆள் அப்புறம் என் அண்ணன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜீவனா சரி சரி, அதுக்கு நீ என்னை மறந்துடாத. அப்படிலாம் எப்படி ஜீவனா நான் உன்னை மறப்பேன்? நீ லைக் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, ஒரு பிரதர் எல்லாமே ஃபீல் எனக்கு கொடுத்துருக்க. ஸோ உன்னை எப்படி நான் மறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமினா சிரிச்சுட்டு சரி சரி பார்த்து போய்ட்டு வா, அப்போ போய்ங்க வாடி. வருவேன், கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜிமினா லைக் உங்களை அவனுக்கு அனுப்ப விருப்பமே இல்லை. ஏன்னா நீங்கள் ஜிமினா கூட இந்த 3 இயர்ஸு ரொம்ப ஜாலியாக இருந்திருப்பீங்க. ஜிமினாக்குமே ஒரு ஃப்ரெண்டு இருந்தால் எப்படி இருக்குமோ அதை தாண்டி ஒரு குட்டி தங்கச்சி இருந்த மாதிரி இருந்திருக்கு அவனுக்கு. ஸோ அதனாலே உங்கள்கிட்ட செம்ம ஜாலியாக பேசுவான். ஜிமினா லைக் இந்த 3 இயர்ஸில் உங்களுக்கு கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிருப்பான். உங்களுக்குமே ஜிமினா ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ஜிமினா, நான் உன்னை கேட்குறேன்னு இந்த பாட்டு கதை, ஒரு வேளை நீ கல்யாணம் முடித்து பேசாமல் கொரியாவுக்கு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமினா நல்ல ஐடியா, சரி ஓகே அப்படின்னு பார்த்துட்டு கண்டிப்பாக வரேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறான். நீங்களும் சிரிச்சுட்டு சரி ஓகே கண்டிப்பாக வா அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜிம்னா சரி ஓகே இங்கேயோ பேசிகிட்டே இரு, அங்கே ஃப்ளைட்டுக்கு விட்டுட்டு அப்புறம் நின்றுட்டுருக்க போகிறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறான். நீங்கள் ஆமாம் இல்லை, சரி ஓகே வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னா ஏர்போர்ட் வரையும் வந்திருப்பான். உங்களை அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு அவனும் டாட்டா பாய் எல்லாம் சொல்லிவிட்டு உங்கள் அம்மாவுக்கும் டாட்டா பாய் எல்லாம் சொல்லிட்டு வந்திருப்பான். இந்த சைடு ஜெமினா சரி ஓகே அவள் போயிட்டா, இருந்தாலும் ஒயின் கூட இருக்கும்போது நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் லைக் அவன் ஒர்க் இருக்கும். ஸோ ஜெமினாவும் ஒர்க் பண்ணுறான். ஸோ அதனால் அவனும் ஒர்க்குக்கெலாம் போயிருப்பான். நீங்கள் இங்கே வந்துட்டு எப்படா கொரியாவுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ரொம்ப லைக் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கீங்க. அவங்க போயிட்டு நம்ம சர்ப்ரைஸ் விசிட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யார்கிட்டையுமே சொல்லியிருக்க மாட்டீங்க நான் கொரியாவுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி. நீங்கள் அப்படியே அம்மாக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடலாமா, ஜிகேவை லவ் பண்ணுறது? இல்லை அம்மா அதுக்கு ஏதாவது ரியாக்ட் பண்ணுவாங்களான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பயத்தில் நின்றுட்டு உட்காண்ட்ருக்கீங்க. உங்கள் மம்மி சரி வா போகலாம் அப்படின்றாங்க. நீங்களும் உள்ளெல்லாம் போகிறீங்க, உங்கள் சீட்லாம் பார்த்து உட்காந்தாச்சு. நீங்கள் அப்படியே உங்களுக்கு ஸோ இந்த இதை எப்படியாவது சொல்லி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அம்மா அப்படின்றீங்க. உங்கள் மம்மி சொல்லுடி, நான் ஒன்று சொல்கிறேனே நீ தப்பாக எடுத்துக்காத அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. உங்கள் மம்மி அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நீங்கள் அம்மா ப்ளீஸ்மா நான் சொல்ல வரதை காது கொடுத்து கேள்,
இது என்னோடய லைஃப் மேட்டர் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் மம்மி வந்து சரி சொல்லு அப்படின்றாங்க. உங்கள் வாய்ஸ் டோனு லைக் உங்கள் மம்மியோட வாய்ஸ் டோன் வந்து சேஞ்ச் ஆகும்போது உங்களுக்கு லைட்டாக பயம் வருது. நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜன்னல் சைடு பார்த்த மாதிரி திரும்பிக்கிறீங்க. உங்கள் மம்மி வந்து என்னென்ன சொல்லுடி அப்படின்றாங்க. நீங்கள் வந்து இல்லை நான் நீனு ஒரு பையனை லவ் பண்ணுறோமா அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்து உங்கள் மம்மி வந்து அதுதான் ஜிமினாவும் இல்லைன்னு சொல்லிட்டேன். அன்றைக்கி 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு கல்யாணம் பண்ணி பேசலான்னு பார்த்தா அதையும் வேணான்னு சொல்லிட்டீங்க. இதுக்கு மேலே நீ யாரை லவ் பண்ணுற எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் அது உனக்கும் நல்லா தெரியுமா அந்த பையனை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அம்மா வந்து யோசிக்கிறாங்க. யாருடி அப்படி எனக்கும் தெரிஞ்ச பையனா அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. நீங்கள் அவனுக்கு நல்லா தெரியும், ரொம்ப நாளாக நம்ம வீட்டுக்கெலாம் வருவான் அப்படி மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் மம்மி வந்து லைக் அவங்க இந்த 3 இயர்ஸாக ஜேகேவை பார்த்துருக்க கூட மாட்டாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து ஜேகே வந்து ஸ்ட்ரைக்கே ஆகலை. யார் யார் யங்ஜேவா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ யங்ஜேலாம் வந்து ஃப்ரெண்டு அண்ணா மாதிரி ஜிமினா மாதிரி, யங்ஜேலாம் கிடையாது அப்படி மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ யாரடி அவன்? நான் சொல்கிறேன், ஆனால் அவன் இல்லைன்னா நான் வாழ மாட்டேன், நான் கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு அவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இருந்தால் பண்ணி வைங்க, இல்லைன்னா வேண்டாம் அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று வந்து உங்கள் மம்மி வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நான் பிரச்சனையே இல்லை, ஆனால் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுற நம்ம வீட்டுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோ, நானே ஒத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ, அவங்க வீட்டில் என்ன சொல்லுவாங்க அப்படி மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் அதுவும் கரெக்டு தான், அந்த பையன் வீட்டில் சொல்லிட்டேனா அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் அவங்க அம்மாவுக்கு லைட்டாக தெரியும்னு நினைக்கிறேன், ஆனால் ஓகே சொன்னாங்களான்லாம் எனக்கு தெரியலம்மா அப்படி மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அம்மா வந்து சரி பாரு பேசிட்டதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் சரி யாருன்னு சொல்லவே இல்லையே நான், ஓ சொல்லுவாயன் எனக்கு தூக்கம் வருது அப்படின்றாங்க. நீங்கள் அது சாராவோட அண்ணா ஜேகே அப்படி மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் மம்மிக்குனாலும் செம்ம ஷாக்கு. ஏய் ஜேகே உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டான், நீ ஜேகேவை லவ் பண்ணுறியா அது மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் வந்து அம்மா நீ தான் அப்படி நினச்சிட்ருக்க, அந்த ஜேகே தான் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணான், அவன் தான் என்னை லவ் பண்ணுறான் அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்து உங்கள் மம்மி வந்து ஏன்டி பச்சை புள்ள மாதிரி தெரியும்டி அந்த பிள்ளை, அதை போய் ஏன்டி பழி போடுற அப்படின்னு உங்களை கேட்குறாங்க. நீங்கள் அம்மா இன்னும் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், ஜேகே தான் உண்மையில் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து லவ் பண்ணுறேன்னு சொன்னான், அதுக்கப்புறம் தான் நான் அக்செப்ட் பண்ணேன். ஓ சரி அப்போது அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் முழிக்கிறீங்க. அது அது வந்து அப்படின்றீங்க. உங்கள் அம்மா வந்து சொல்லுடி ஸ்கூல் டேஸ்லேருந்து அடிப்பாவி இது ஏன்டி என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்றாங்க. நீங்கள் ஸ்கூல் டேஸில் லவ் பண்ணால் யார் தான் திட்ட மாட்டாங்க, அதனால தான். அப்புறம் நீ வந்து இந்த ஏஜில் இப்படி தான் தோணும் அப்படின்ற மாதிரிலாம் நீ சொல்லி என் மனசை மாற்றிடுவேன், அதனால தான் நான் சொல்லவே இல்லை. ஆனால் எனக்கு ஜேகே ரொம்ப பிடிச்சிருக்குமா, அதனால தான்மா நான் சொல்லவே இல்லை அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க மம்மியும் வந்து பார்ப்போம் அவங்க வீட்டில் ஃபஸ்ட்டு சரின்னு சொல்கிறாங்களான்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் மம்மி வந்து தூங்கிட்டாங்க. நீங்களும் வந்து அதுவும் கரெக்டு தானே, ஜேகே வந்து இன்டெரக்டாக ஒரு தடவை இன்டெரக்டாக கூட இல்லை டேரெக்டாக ஒரு தடவை சொன்னால் அதுக்கு அவங்க மம்மி எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னு கூட எனக்கு தெரியல. இப்போ 3 வருஷம் கழிச்சு போகிறேன், ஸோ கடவுளே என் கூடவே இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து லைக் ரொம்ப அப்படியே வந்து அந்த எக்ஸைட்மெண்ட்டில் அப்படியே பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. உங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்திருக்கும், நீங்கள் அப்படியே தூங்கிட்டு. அப்புறம் வந்து ஏர்போர்ட் வந்தாச்சு. நீங்கள் வந்து லைக் நீங்கள் ஊருக்கு வரேன்றதை வந்து தயங்கிட்ட மட்டும் சொல்லியிருப்பீங்க. ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஆர்வ கோளாறுல நீங்கள் தயங்கிட்ட கால் பேசும்போது சொல்லியிருப்பீங்க தெரியாமல். அப்போ வந்து தேவ் வந்து அதை அப்படியே கெஸ் பண்ணியிருப்பான், நீங்களும் வந்து ஆமாம் அப்படின்னு ஒத்துக்குப்பீங்க. அப்புறம் வந்து தயங்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருப்பான். நீங்கள் வந்து தயங்கிட்ட
நான் வரேன்னு ஜோங்காக்கு தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. தயங்கம் வந்து கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி சொல்லி அவனுமே வந்து ஜேகே கிட்ட சொல்லாமல் இருந்திருப்பான். ஏர்போர்ட் வந்துட்டு நீங்கள் ஃப்ளைட்லேருந்து இறங்கி உங்கள் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே வந்திருப்பீங்க. உங்கள் ஐஸ் ஃபுல்லாக தயங்கம் அப்போ தான் தேடுது. நீங்கள் அப்படியே வந்து சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. தயங்கம் எங்கேயுமே காணோம். நீங்கள் ஒருவேளை அண்ணன் மறந்துட்டானோ, தூங்கிட்டுருக்கோ அப்படின்ட்டு நினச்சிட்டு நீங்கள் அப்படியே வந்து உங்கள் ஃபோன் எடுத்து பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே வந்து தயங்கம் வந்து கால் அட்டெண்ட் பண்ணிவிட்டு ஒரே நிமிஷம் இரு, நான் வந்துட்டேன் ஒரே நிமிஷம் இரு அப்படி சொல்லிட்டு தயங்கம் அப்படியே வந்து அங்கே உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நிற்கிறான். நீங்கள் அப்படியே திரும்பி பார்ப்பீங்க. தயங்க நீங்கள் உங்கள் தயங்க பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன ஹாப்பினஸ்ன்னு தெரியல. நீங்கள் அப்படியே குட்டு குட்டுன்னு ஓடி போய் தயங்க வந்து ஹக் பண்ணிக்கிட்டீங்க. ஏ நான் வந்துட்டேன் அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. தயங்க வந்து அப்படியே சிரிச்சிட்டு வந்துட்டியா அப்படின்றான். நீங்கள் வந்துட்டேன் 3 வருஷம் என் தொல்லை இல்லாமல் நிம்மதியாக இருந்த போல் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. தயங்க வந்து ஒன்று ரொம்ப தான் மிஸ் பண்ண பைத்தியம் அப்படின்றான். நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு சரி இப்போ போய் சர்ப்ரைஸ் விசிட் கொடுப்போமா அது மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. தயங்க வந்து போகலாம் அப்படி சொல்லிட்டு அவனும் வந்து உங்கள் லக்கேஜ்லாம் வாங்கியிருப்பான். ஸோ அப்போ தான் வந்து ஆன்ட்டி வந்தாங்களா அது மாதிரி கேட்குறான். நீங்கள் ஆமாம் அம்மா எல்லாமே தான் எப்படி வருவேன் அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்து தயங்க இப்போ பார்க்குறான். மம்மி வந்து ரொம்ப லைக் வெயிட்டான லக்கேஜ்லாம் தூக்கிட்டு வராங்க. தயங்க அப்படியே போயிட்டு என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தயங்க வந்து வாங்கிக்கிறான். உங்கள் மம்மிக்கு தயங்க அடையாளமே தெரியல. லைக் அந்த காலேஜ் பாய் கெட்டப்பில் வந்து சுற்றிக்கிட்டு இருந்தேன். இப்போ லைக் ஃபார்மல்ஸ் அந்த மாதிரி சுற்றும் போது உங்கள் மம்மிக்கு ஒரு நிமிஷம் இது தயங்க தானே அப்படி மாதிரி கேட்குறாங்க. உங்கள் மம்மி வந்து இப்படி கேட்டோடனே நீங்கள் தயங்க தானே இல்லை தயங்கே தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் மம்மி வந்து அச்சோ எவ்வளோ பெரிய பிள்ளைய வந்துட்டேன் தயங்க அப்படின்றீங்க. இல்லைம்மா அண்ணா வந்து அந்த ஃபார்மல்ஸ்லலாம் இல்லாமல் கேஷுவல்ஸில் வந்தால் சின்ன பையன் மாதிரி இருக்கான். ஃபார்மல்ஸ் லுக்கில் வந்தால் அப்படியே பெரிய பாஸ் அந்த மாதிரி இருக்குல்ல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவனுக்கு தயங்க வந்து வாய் ஆடிக்கிட்டே இரு நீ அப்படின்றான். நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு நான் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன் என்னோட ஒரு ரியாக்ஷனை பார்க்கறதுக்கு. எனக்கு உன்னோட ரியாக்ஷனை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு தெரியுமா தயங்கப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. தயங்க அப்படியே சிரிச்சு சரி வாசிக்கிறோம் போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறான். நீங்களும் தயங்க வந்து ஃப்ரெண்டில் நடந்து போகிறீங்க. உங்கள் மம்மி உங்கள் பின்னாடி தான் வராங்க. இப்போ அப்படி தயங்க வந்து ஒயன் ஜேகேவோட விஷயத்த மம்மிக்கிட்ட சொல்லிட்டியா நான் ஏதாவது பேசவா அப்படின்ற மாதிரி நீங்கள் தயங்க கேட்க நீங்கள் வந்து சொல்லிட்டேன். இப்போ எதுவும் அவங்க இது பண்ணல. மேபி அப்புறம் ஏதாவது பண்ணாங்கன்னா அப்போ நீயே சொல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சுற்றிட்டு போகிறீங்க. தயங்க வந்து அப்போ ரொம்ப சின்ன பிள்ளையாக இருந்தால் அப்போ கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகிட்டா போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சிரிச்சிட்டு அவங்க அப்படியே வந்து கார்லலாம் வந்து லைக் டோரெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டு உங்களை உட்கார வைக்கிறாங்க. நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு சரி ஓகே வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் கார் எடு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. தயங்க வந்து இருடி லூஸு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லக்கேஜெல்லாம் எடுத்து காரில் வச்சுட்டு அப்படியே வந்து வரான். அம்மா இது அப்பாவோட கார் கிடையாதுல்ல தயங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. உடனே தயங்க வந்து சிரிச்சிட்டு இது என் கார் அப்படின்றான். நீங்கள் அதுக்குள்ளே காசை சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. உடனே தயங்க வந்து ஹேய் நீ என்ன நினச்சிட்ருக்க நீ ஸ்கூல் படிக்கும்போதே நான் காலேஜ் படித்தேன் அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து ஆமாம் அப்போ நீ இப்போ வேலைக்கு போவ கரெக்டு தான் அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்து தயங்க வந்து சிரிச்சிட்டு இந்தா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஒரு பாக்ஸ் வந்து கொடுக்குறான். நீங்கள் என்னது இது எடுத்துப்பார் அது மாதிரி சொல்லணும். நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க நிறைய சாக்லேட்ஸு. நீங்கள் தயங்க பார்த்துட்டு இதெல்லாம் எனக்கா அப்படின்னு மாதிரி கேட்குறீங்க. உடனே தயங்க வந்து உனக்கு தான் அப்படி மாதிரி சொல்கிறான். நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அது வந்து ஒரு சாக்லேட் எடுத்து சாப்பிட்றீங்க. லைக் சாப்பிட போகிறீங்க. உங்கள் மம்மி வந்து உங்கள் கையிலே அடிக்கிறாங்க. நீங்கள் ஏம்மா காலங்கத்தாலே சாக்லேட் சாப்பிடுவியா அதுக்குள்ள இங்கே அப்படி சொல்லிட்டு அவங்க வாங்கி வச்சுக்கிறாங்க. நீங்கள் அதுலேருந்து ஒரு சாக்லேட் மிஸ் ஆச்சு நான் டென்ஷன் ஆகிடுவேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. அவங்க மம்மி வந்து நீ அப்புறமா சாப்பிடு காலங்கத்தாலே சாக்லேட் சாப்பிடாத அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. உடனே தயங்க வந்து கரெக்ட் தான் காலையிலேயே சாப்பிடாத ஏதாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடு அப்படின்னு மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் எனக்கு ரொம்ப பசிக்குது எங்கேயாவது ஹோட்டலில் நிப்பாட்டேன் எனக்கு ஏதாவது வாங்கித்தா அப்படி மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே தயங்க வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தயங்க வந்து ஒரு ஹோட்டலில் வந்து நிப்பாட்டியிருப்பாங்க. நீங்களும் நல்லா சாப்பிட்டு தயங்கும் காலையில் சாப்பிட்ருக்க மாட்டான். அவங்கள சீக்கிரமாக வந்து பிக்கப் பண்ண வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து தயங்கும் சாப்பிட்டுட்டு
வந்து உங்களுக்கு ஊட்டிலாம் விடுமா? உங்கள் மம்மிக்கு இதெல்லாம் பார்க்க ஒரு மாதிரி புதுசாக இருக்குது. அவங்க அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் மா நீ வந்து எதுவும் தப்பாலாம் எடுத்துக்காத. ஆக்சுவலி வந்து தேவங்கப்பா வந்து எனக்கு இப்படிலாம் ஊட்டியிருக்கான். நானும் தேவங்கப்பாவுக்கு ஊட்டியிருக்கேன். எனக்குன்னு பார்த்தா ஜேகே மட்டும்தான் எனக்கு ஆள். தேவங்கப்பா வந்து என்னோடய அண்ணன். எனக்கு நான் ரொம்ப நாளாக கேட்டேன் இல்லையா, எனக்கு ஏன் ஒரு அண்ணன் இல்லை அண்ணன் இல்லைன்னு. எனக்கு அண்ணன் இல்லைன்னுலாம் நான் அதுக்கப்புறம் கேட்குறாம இருந்தேன் பார்த்தியா. ஏன்னா என் தேவங்க அண்ணன் என் கூட இருக்கான், அதனால தான். அதே மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்து அப்படியே தேவங்க வந்து சிரிச்சுட்டு வாய் பேசாத சாப்பிடு அப்படின்றா. நீங்கள் சரி சரி நீ ஊட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து லைக் உங்கள் ஃபோனில் ஏதோ பார்த்துட்டு இருக்கீங்க. தேவங்க உங்களுக்கு ஊட்டி விடுவான். உங்கள் மம்மிக்கு வந்து இதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அவங்களுக்குமே வந்து லைக் வயன் இங்கே இருந்தால் அவளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு மாதிரி நினச்சிட்டு அவங்க வந்து எதுவும் சொல்லலை. இப்போ நீங்கள் அப்படியே வந்து லைக் நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே கொரியாவில் இருந்தப்போ ஒரு வீட்டில் இருந்திருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த வீட்டுக்கே தான் வந்து தேவன் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் வந்து இதே வீடு கிடச்சிதா அது மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. உடனே வந்து தேவன் வந்து ஆமாம் இதே வீடு தான் கிடச்சிது. நீ நீ போனதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு செட் ஆகலை. இந்த எப்படி சொல்கிறதுனா அவங்களுக்கு இந்த இது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாற்றி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் யாருமே வரல. அந்த மாதிரி எங்கள் தேவங்க சொல்ல நீங்கள் வந்து அப்போது அந்த வீடு நம்மளுக்கு தான் ஓகே அப்போ அந்த வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து தேவங்கிட்ட சொல்லுங்கள். தேவங்க வந்து அந்த வீட்டுக்கெலாம் வந்து கூட்டிகிட்டு வந்துருப்பான். நீங்கள் வந்து மூச்சு பயிற்சி இல்லை லைக் சாரா வீட்டில் தான் இருக்கா. நீங்கள் வந்து சாரா கிட்டலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாரா வந்து தேவங்க வந்து உள்ளே இருக்க சொல்லியிருப்பான் வீட்டுள்ள. நீங்கள் வந்து சரி ஓகே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு நீங்கள் அப்படியே மெதுவாக உங்கள் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே உங்கள் வீட்டுக்கு போயிருப்பீங்க. உங்கள் வீட்டுக்கு போய்ட்டு உங்கள் ரூம்ஸில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு தயவு வந்து சொல்கிறோம் நீ ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா போய் பாரு. நான் இப்போவே தான் போவேன். நான் ஃப்ளைட்லேயே நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டேன். அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. தயவு வந்து ஸோ ட்ராவல் பண்ணி வந்திருப்பேன் ஒரு நேரம் படுத்து தூங்கு. நான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து லைக் தயவு கூட வந்து போகிறீங்க. யார் வீட்டுக்குன்னா ஜெகி வீட்டுக்கு. ஜெகி வீட்டில் இல்லை. நீங்கள் வந்து தயவு கூட வந்து போகும்போது ஜேகே இருக்கானா? ஜேகே இல்லை. அப்போ எங்கே போயிருக்கான்? அவன் வந்து ஆஃபீஸில் இருப்பான். நீ பைத்தியம். ஓ ஆமாம்ல அவன் ஆஃபீஸில் இருப்பான். நான் இன்னும் வந்து அந்த ஊர் சுற்றிட்டு இருக்க ஜேகே தான் நினச்சிட்ருக்கேன். அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படின்னு தயவு அப்படியே சிரிச்சிட்டேன். சரி சரி வா இங்கே பார் நான் வருவேன். நான் ஃபஸ்ட்டு உள்ளே போயிடுறேன். அதுக்கப்புறம் நீ போ அப்படின்னு மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. உடனே வந்து தேவன் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லைக் தேவன்கிட்ட ஒரு ஸ்பேர் கீ இருக்கும். ஏன்னா ஜெக்கி அப்பப்போ ஏதாவது ஃபைல்ஸை விட்டு வந்துடுவான். ஸோ அதனால் வந்து தேவன் எப்போவுமே ஒரு கீ வச்சுருப்பான். ஸோ அந்த கீ வந்து அப்படியே போட்டு அப்படியே ஓப்பன் பண்ணுறான். சாரா வந்து லைக் அவள் ரூமில் தான் இருக்கான். இப்போ அப்படியே தேவன் வந்து ஓப்பன் பண்ணி விட நீங்கள் வந்து ஓகே ஓகே நான் உள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சோஃபா பின்னாடி வந்து ஒழிஞ்சிக்கிறீங்க. ஒழிஞ்சிட்டு தேங்கப்பா நீ போய் கூப்பிடு நான் இங்கே ஒழிஞ்சிருக்கேன் அப்படி மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்து அப்படியே வந்து தேங்க வந்து போகிறான். நீங்கள் அப்படியே வந்து லைக் உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறா அந்த எக்ஸைட்மெண்ட்டில் உங்களுக்கு லைட்டாக டியர்ஸ்லாம் வருது. ஏன்னா நீங்கள் ரொம்ப நாள் கழித்து பார்க்குறீங்க இல்லையா, ரொம்ப மிஸ்ஸும் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் அப்படியே அந்த சந்தோஷத்தில் அப்படியே ஹாப்பி டியர்ஸ்லாம் வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரிலாம் வருது. நீங்கள் அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு சர்ப்ரைஸாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே உட்காந்துருக்கீங்க. இப்போ தயங்க வந்து வரான். அவன் போயிட்டு சாராவோட டோரை நோட் பண்ணுறான். சாரா வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு தயம் நீ என்ன இங்கே? அதுவா ஒரு ஃபைல் எடுக்காங்க உங்கள் அண்ணக்காரன் எப்போ பாரு விட்டுட்டு போயிடுவான். இவனுக்கு நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க வந்து ஜெக்கோட ரூமுக்கு போகிறான். இப்போ அப்படி சாரா வந்து பின்னாடி வந்துட்டு சரி எப்போது அண்ணன் கீழே சொல்லுவேன், நான் எப்போது வந்து உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் அது மாதிரி கேட்குறான். ஒன்று தயங்க வந்து நான் வந்து நிறைய வாட்டி இன்டெரக்டாக சொல்லிட்டேன். உங்கள் அண்ணனுக்கு புரிஞ்சதான்லாம் எனக்கு தெரியல. பார்ப்போம் கொஞ்ச நாள் போகட்டும் அப்புறமா பொறுமையாக சொல்லிக்கலாம் அது மாதிரி டைம் சொல்ல. இந்த சைடு சாரா வந்து என் அண்ணியாக இருந்தால் என்னன்னு சொல்லியிருப்பா முடிஞ்சப்பார் அது மாதிரி சாரா சொல்லிகிட்ருக்கான். இப்போ அப்படியே வந்து டைம் வந்து அண்ணியா யார் என்ன தான் சொல்கிறேன் ஜேகேவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அண்ணனோட ஒய்ஃப் எனக்கு அண்ணி தானே அது மாதிரி சொல்கிறா. உடனே வந்து ஓ ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். அவன் வந்து அந்த ஃபைல்ஸ் எடுத்துகிட்டு லைக் ஜேகே வந்து உண்மையிலே இன்றைக்கி ஒரு ஃபைலை மறந்துருப்பான். ஸோ அந்த ஃபைலை அப்படியே எடுத்துகிட்டு சரி வா கீழே வந்து டோர் லாக் பண்ணிக்கோ
அதான் உன்கிட்ட கீ இருக்கும்ல, நீ லாக் பண்ணிட்டு போ, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, என்னன்னு தெரியல, சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. தயங்க வந்து வாடி அப்படி சொல்லிட்டு தயங்க அப்படியே வந்து கைப்பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறான். இங்கே சாரா வந்து டேய் வீட்டில் யாரும் இல்லை, உன்னி கைப்பிடிச்சிலாம் எழுப்பேன் அப்படின்னு சொல்லி தயங்க சொல்ல, ஐயோ வா அப்படி சொல்லிட்டு தயங்க அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க, சிவன் அண்ணன் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நீ அப்படியே சிரிச்சிட்டு இப்போ சாரா வந்து டோர்கிட்ட வரையும் வந்திருப்பா. சரி ஓகே பார்த்துறேன், ஓகேவா, என் தங்கச்சியும் பார்த்துக்கோ அப்படின்னு மாதிரி சொல்கிறான். இந்த சரி சாரா வந்து தங்கச்சி பார்த்துக்கணுமா, அவள் தான் ஊரில் இருக்கால. ஆமாம் நானே ஏதோ ஒரு ஞாபகத்தில் சொல்லிட்டேன். சரி ஓகே ஓகே சரி அப்படின்னு சொல்லி தேவை சொல்லிட்டு திரும்புகிறான். நீங்கள் வந்து பே அப்படின்னு சொல்லிட்டு சாரை வந்து பயன்படுத்துறீங்க. சாரை வந்து ஒரு நிமிஷம் பயந்துப்பா. இப்போ தான் அவன் பார்க்குறா, ஹே வயல் அப்படி சொல்லிட்டு உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிறா டைட்டாக. நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு எப்படி சர்ப்ரைஸ் விசிட் நல்லா இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. சாரா வந்து அப்படியே உங்களை பார்த்து லைக் நீ இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்ட நீ அப்படின்னு மாதிரி கேட்குறா. நீங்கள் ஏய் நான் எங்கடி வளர்ந்தேன், அப்போதுலேருந்து ஒரே ஹைட்டில் இருக்கேன்னு நானே கவலைப்பட்டுட்டு இருக்கேன், இவ வேறு வளர்ந்துட்டேன்றா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தயங்க பார்க்குறீங்களா. தயங்க வந்து அவள் வளரலாம் இல்லை, லைட்டாக மெச்சூர் ஆகிட்டா அது மாதிரி தயங்க சொல்ல நீங்கள் இப்படி சிரிச்சிட்டியா. நான் பெரிய பொண்ணு, அதுவும் வந்து ஜெக்கிக்கு வந்து ஒய்ஃப் ஆக போகிறேன், அவன் சின்ன பிள்ளைத்தனமாக இருப்பான், நானும் அப்படி இருந்தால் குடும்பம் என்னத்துக்கு ஆகுறது அதே மாதிரி தயங்க வந்துட்டு நீங்கள் சொல்ல தயங்க அப்படியே சிரிச்சிட்டு கரெக்ட் தான் அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து அப்படியே சாரை வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. சாரை வந்து லைக் அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப ஹாப்பினா அவளுக்கு ரொம்ப டியர்ஸாக வருது. நீங்கள் அப்படியே துவைச்சி விட்டேன் அழலூசி அதான் வந்துட்டேன்ல அப்படின்னு மாதிரி சாரை சொல்லலை. சாரை பார்த்து நீங்கள் சொல்ல உடனே சாரை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களை விடவே இல்லை, உங்களை ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கா. நீங்கள் அப்படியே சரி சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே அவளை லைக் சமாதானப்படுத்திருப்பீங்க. இப்போ அப்படியே வந்து சாரை வந்து எப்போ நீ லவ் மேட்ரு அண்ணாக்கிட்ட சொல்லுவேன், உங்கள் அண்ணனுக்கு நானும் இன்டெரக்டாக தான் சொல்லியிருக்கேன், உங்கள் அண்ணனுக்கு புரிஞ்சுதானே தெரியும், உங்கள் அண்ணன் சரியான மக்கு அது மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. சாரை வந்து இங்கே என் முன்னாடி என் அண்ணன் மக்குன்னு சொல்லாத அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று வந்து அண்ணனை சொன்னால் பார்த்துக்கிட்டு வருது தங்கச்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து அவளை ஒரு மாதிரி பார்க்குறீங்க. ஒன்று சாரை வந்து சரி ஓகே எனக்கு ஊர்லேருந்து என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தேன், நிறைய வாங்கிட்டு வந்தேன், ஆனால் அதை வந்து இப்போ தரமாட்டேன், நம்ம இப்போ ஆஃபீஸ்க்கு போவோம், ஜெக்கி சர்ப்ரைஸ் பண்ணோம் ஓகே அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்து தயங்க வந்து சரி வா போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சரி சாரா வந்து நானும் வரேன், அண்ணனோட ரியாக்ஷனை நானும் பார்க்கணும் அப்படின்னு மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து வரணுமா அந்த மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. உடனே வந்து சாரா வந்து ப்ளீஸ் ஓயன், அப்போது நம்ம போயிட்டு ஜெக்கி அண்ணாவையும் தயங்கியும் அவங்க விட்டுட்டு நம்ம 2 பேரும் ஜாலியாக வெளியிலலாம் போயிட்டு வரோம் அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று தயங்க வந்தீங்க சாராவோட மண்டையில் கொட்டுறான் அந்த ஃபைலை வச்சு. சாரா வந்து ஏன் இப்படி அடிக்கிற, அவள் இப்போ தான் ஊர்லேருந்து வந்திருக்கா, ரெஸ்ட் எடுக்கட்டும் இன்றைக்கி, நாளைக்கு கூட்டிகிட்டு போ அது மாதிரி சொல்கிறான். இந்த சைடு சாரா வந்து ஆமாம் நீயும் ரொம்ப டயர்டாக இருப்ப, நான் கூட்டிகிட்டு போட்டேன்னா உங்கள் அண்ணன் என்கிட்ட சண்டை போடுவோம் அந்த மாதிரி சாரா வந்து தயங்க பார்த்து முறைச்சிட்டே சொல்கிறான். நீங்கள் வந்து வந்துட்டு அதெல்லாம் வேணாம், எனக்கு இப்போது நாங்கள் போயிட்டு என்ன வருவேன்னு எனக்கே தெரில அப்படி மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இந்த சைடு சாரா தயங்க வந்து அது சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நீங்கள் வந்து போவீங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருக்குது, நீங்கள் அப்படியே வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. இங்கே வந்து ரொம்ப ஜாலியாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்துருப்பீங்க. இந்த மாதிரி தயங்க வந்து உள்ளே போகிறான். லைக் நீங்கள் வந்து அந்த ஸ்டாஃப்ஸ்லாம் உட்காருவாங்க இல்லையா, ஸோ அந்த ப்ளேஸில் வந்து நீங்கள் சும்மா உட்காண்ட்ருக்கீங்க. இந்த சைடு சாராக்குனாலும் சிரிப்பு வருது. அவள் அப்படியே சிரிச்சிட்டு இப்போ அப்படியே வந்து சாரா வந்து ஏதோ தெரியாமல் லைக் தேவை வந்து டோர் ஓப்பன் பண்ணியிருப்பேன் இல்லையா, ஸோ சாரா நிற்கிறது தெரிஞ்சிருக்கோம். அவள் இதுக்கு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி வந்து கேட்குறான். இந்த சைடு சாராவை பார்த்துட்டோன்னு சாரா வந்து சுச்சோ நான் மாட்டினேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறா. நீங்கள் வந்து போ அவகிட்ட கேஷுவலாக பேசு அது மாதிரி நீங்கள் சொல்லி அமுச்சு விட்டுறீங்க சாராவை. அவளும் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறா. இந்த சைடு தவங்க வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்கான். நீ இது வந்த அண்ணா அது வீட்டில் இருக்க ரொம்ப போர் அடிச்சது, இங்கே என்ன பாட்டு கச்சேரி நடக்குது, இங்கே இருக்கிறது ஜாலியாக இருக்கிறதுக்கு அப்படி இல்லை, தயவு அப்புறம் நீ இங்கே இருக்கல
சரி யாராவது கூட இருக்கிற மாதிரி இருக்கும்னு தான் தயன் கூட வந்துட்டேன் அப்படின்னு மாதிரி சாரா சொல்ல இந்த சரி ஜங்குக்கும் வந்து சரி அங்கே உட்காந்துக்க போ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து லைக் அங்கே வந்து சோஃபாலாம் இருக்கும் இல்லையா ஜங்குக்கோட கேபினில். ஸோ சாரா அப்படியே போய் உட்காந்துக்கிறா. சாராக்கு எப்படா நீங்கள் வருவீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போது ஜங்குக்கு வந்து சரி இந்த ஃபைல்லாம் மேனேஜ் பண்ண ஒரு ஸ்டாஃப் இருக்காங்கள்ல அவங்கள கூப்பிடு அப்படின்னு மாதிரி சொல்கிறான். இப்போது தயங்கம் வந்து சரி ஓகே இரு அப்படின்னு சொல்லிட்டு தயங்கம் அப்படியே வெளியே வரான். நீங்கள் கண்டுபிடிச்சிட்டேனா அப்படின்னு மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. தயங்கம் வந்து அவனாவது கண்டுபிடிக்கிறதாவது அவனை கண்டுபிடிக்கல அப்படின்னு மாதிரி சொல்கிறான். சரி இப்போ எங்கே போகிற? அந்த இந்த ஃபைலை வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தல அந்த ஃபைலை மேனேஜ் பண்ண அந்த ஸ்டாஃபை கூப்பிட சொல்கிறான் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இப்போ கூப்பிடாத நான் உள்ளே போகிறேன் சர்ப்ரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. உடனே டைம் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே டைம் வந்து உள்ளே போயிடுறான். டைமுக்கு வந்து கூப்பிட்டியாடா? தோ வராங்க அப்படின்னு சொல்லிட்டு டைம் அப்படியே இப்போ எதுக்கு நீ சிரிச்சுன்னு இருக்க? நீ என்ன காமெடியாக போகுது இதுடா எல்லாம் வித்தியாசமாக நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜங்கு கேட்க இந்த சைடு தயங்க வந்து ஏன் நீ இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு மாதிரி காண்டாக இருக்கிற அப்படின்னு மாதிரி தயங்க கேட்க இந்த சைடு ஜங்குக்கு உன் தொங்கச்சி இருக்கால ஃபோனே பண்ணல காலையிலது கட்டுப்பாக இருக்குது. மேடம் எங்கேயோ ஊர் சுற்றிட்டு வந்துருப்பாங்க போல் அந்த ஜெமினா கூட. அதான் ரொம்ப டயர்டாக இருக்கும் ஜங்குக்கா நான் உனக்கு காலையில் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்போது நேற்று 6 மணிக்கு கட் பண்ணா காலை அதுலேருந்து ஃபோனே காணும். அதான் காண்டில் உட்காந்துருக்கேன் அப்படின்னு மாதிரி தயங்கிட்ட வந்து ஜெக்கி சொல்லிகிட்ருக்கான். பேக்ரவுண்டில் நாயெல்லாம் குலைக்கிற சவுண்டு கேட்டுச்சா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்களா. நான் ரெக்கார்ட் பண்ணுற நேரம் பார்த்து தான் நாய் குலைக்குது மாடு கத்துது எல்லாம் பண்ணுதுங்க. ஓகேவா வாங்க அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ அப்படியே அந்த நீங்கள் வந்து இப்போ கூட நீ என்னை தான் குறை சொல்லுவல்ல பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்குலாம் என்ன பேசுகிறான்னா நீங்கள் கேட்டுட்டு தான் இருக்கீங்க. சாரா அப்படியே வந்து சிரிச்சிட்ருக்கா. அண்ணன் இன்றைக்கி மாட்டினா அண்ணி வந்து திட்ட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே சிரிச்சிட்டு உட்காந்துருக்கா. இந்த ஜேகே வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் தான் நான் இங்கே இருப்பேன் இப்போ எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது நான் போயிடுவேன் அப்படின்னு மாதிரி ஜேகே சொல்கிறான். உடனே வந்து சாரா வந்து சரி நான் அம்மா அப்பா எப்போ வராங்கன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் போகிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சாரா உட்காந்துருக்கா. இப்போ நீங்கள் வந்து லைக் டோரை வந்து நாக் பண்ணுறீங்க ஜேகேவோட கேபினோட டோரை. இப்போது ஜேகே வந்து எஸ் கமின் அப்படின்றான். நீங்கள் உள்ளே வரலாமா சார் அப்படின்னு மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜேகேக்கு லைக் உங்கள் வாய்ஸ் கேட்குது பட் நீங்கள் ஏன் சார்லாம் கூப்பிட போகிறீங்க அப்படின்னு நினச்சிட்டு அவன் வந்து அந்த பொண்ணோட வாய்ஸ் தான் காலிலேருந்து அவள் ஞாபகமாக இருக்கிறதுனால நமக்கு அப்படி கேட்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து ஸ்டில் இப்போ வரையும் உங்களை பார்க்கவே இல்லை. அவன் அந்த ஃபைல்ஸை தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே வந்து உள்ளே வரீங்க. ஜங்குக்கு வந்து கிட்ட வர வரையும் உங்களை பார்க்கவே இல்லை. நீங்கள் அப்படி தான் பாஸ் நீங்கள் இன்னும் என்னை திட்டினீங்களாமே எல்லா ஒர்க்கையும் கரெக்டாக தானே பார்க்குறேன் அதே மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே இப்போ தான் உங்களை நிமிர்ந்து பார்க்குறான். ஹே வயன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பி. அவன் அப்படியே வந்து லைக் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் அப்படியே டமால் கீழே வச்சுட்டு உங்களை அப்படியே வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் அப்படியே வந்து சிரிச்சுட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. என்ன சர்ப்ரைஸ் ஆனியா அது மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜேகே வந்து ஏய் எப்போ நீ ஊர்லேருந்து வந்த? இப்போ தான் வந்தேன் அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்கு வந்து லைக் அவங்க வந்து உங்களை ஹக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். நீங்கள் போதும் அண்ணா இருக்கா சாரா இருக்கா அமைதர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜெக்கே வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஜெக்கையும் ரொம்ப மிஸ் பண்ணுது. நீங்கள் அப்படியே வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணது உங்கள் இந்த மூமெண்ட் எவ்வளோ நாளாக நான் வெயிட் பண்ணேன்னு தெரியுமா. இந்த 3 இயர்ஸ் எனக்கு வந்து என்னவோ ஒரு பெரிய வருஷம் மாதிரி இருந்துச்சு. டெய்லி சீக்கிரமாக போகாத மாதிரி இருந்தது அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியே வந்து லைக் அவன் வந்து எப்படி சொல்கிறதுனா வந்து ஸ்டில் உங்களை பார்த்துட்டே தான் இருக்கான். அவனுக்கு நீங்கள் பேசுகிறதுலாம் எதுவுமே கேட்கல. லைக் அவன் வந்து உங்களை தான் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் என்ன அப்படி பார்க்குற நிறைய மாறிட்ட இந்த வார்த்தையை மட்டும் தயவுசெய்து சொல்லாத அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து அது இல்லடி பைத்தியம் நிறையா இல்லை ஸ்கூல் படிக்கும்போது அப்படியே கொஞ்சம் அந்த ஸ்கூல் யூனிஃபார்மில் அப்படி சின்ன பிள்ளை மாதிரி இருந்தேன் அப்படியே செம்மையாக இருங்க. ஸோ எங்கே வந்தாலும் உனக்கு இதே பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வைக்கப்படுறீங்க. இந்த சரி தேங்க வந்து சரி நீங்கள் பேசுங்க
நான் வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கு அப்படியே வந்து வெளில போயிட்டான். இந்த சரி சாரா வந்து நானும் எப்படி இருக்குது தயம் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தயங்கு வந்து வெளில தயங்கு கூட வெளியில் ஓடிடுறா. தயங்கு சாராவும் போயிட்டாங்க. நீங்கள் வந்து ஜேகே நான் இப்போ தானே ஊர்லேருந்து வந்தேன். ஆமாம், எனக்கு ஒரே ஒரு குட்டி ஆசை, அதை மட்டும் நிறைவேற்றி வைப்பியா? அந்த மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஒன்று ஜவுக்கு வந்து சொல்லு என்னது இப்போ இல்லை, கூடிய சீக்கிரத்தில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நமக்கு மேரேஜ் ஆகணும், அப்போ நான் உனக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்து ஜேகே வந்து இந்த வந்துட்டல்ல பார்த்துக்கலாம். அப்புறம் லவ்யூடி, மிஸ் யூ லாட்ஸ். இனிமேல் இந்த மிஸ்யூன்ற வேர்டுக்கு இடம் இல்லை, ஏன்னா நான் உன் கூடவே தான் இருக்க போகிறேன். ஸோ ஒன்லி லவ் யூ மட்டும்தான். அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே அவங்க வந்து நான் சொல்லிட்டேன், நீ தான் சொல்ல, லவ் யூ லாட்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று ஜாங்க கடைசி வச்சுட்டு லைக் அவன் அப்படியே வந்து உங்களை ஹக் பண்ணிகிட்டே தான் இருக்கான். ஜவுக்கு உங்களை விடவே இல்லை. நீங்கள் வந்து என்ன பாஸ் ரொம்ப மேட்லி ஆகிட்டீங்களே, ஃபுல்லாக ஃபார்மர்ஸ் எல்லாமே அப்படியே லுக்கே மாறிடுச்சு ஜவுக்கு அவனுக்கு. அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே வந்து சிரிச்சிட்டு நீ மட்டும் அப்படியே ஒரு மாதிரி இருக்கிறியே இப்போ, இது பார் இந்த மாதிரிலாம் பேசுகிறவளை வச்சுக்காது. நான் ஒன்று சொன்னேன்னா நீ எதுக்கு என்ன சொல்கிற? ஏய், நான் ஃபஸ்ட்டு பார்த்த அந்த சின்ன பிள்ளை மாதிரி இருக்கவோ எனக்கும் இப்போ இருக்கிறவோ எனக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ். அங்கே போய் கொஞ்சம் நல்லா வெயிட் போட்டிருக்க போல். ஏய் அப்படிலாம் இல்லை, நான் எங்கே வெயிட் போட்டேன்? நான் பார் இன்னும் ஒல்லியான மாதிரி தான் இருக்கேன். எனக்கு இன்னும் அப்படி தெரிலடி, நல்லா வெயிட் போட்டுட்ருக்கேன். உனக்கு எப்படி தெரியும்? இல்லை, உன்னை ஹக் பண்ணும்போது ஃபீல் ஆகுது. ஏன் ஜேகே இப்படிலாம் பேசுவேன் நீ லூஸ் அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜவுக்கு வந்து ஏய் இதுக்கு முன்னாடி நான் ஒன்று ஹக் பண்ணியிருக்கேன்ல, ஸோ நாள் கழிச்சு ஹக் பண்ணும்போது அந்த ஃபீல் வருதான்லாம் எனக்கு தெரில. ஆனால் எனக்கு இன்னும் நீ லைட்டாக வெயிட் போட்ட மாதிரி தான் நீ இருக்க. இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து சிரிச்சிட்ருக்கீங்க. இப்போ சாரா வந்து தயம் அங்கே பார்த்தல அண்ணா பாரு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கான், இந்த டைம்லாவது இப்படி சொல்லல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது மாதிரி இந்த சைடு சாரா சொல்லிகிட்டு இருக்கா. இந்த தயம் வந்து ஏய் அவள் இப்போ தானே ஹாப்பியாக இருக்கான், இப்போ ஹாப்பியாக இருக்க நேரத்தில் சொல்லி அவன் மேலே டென்ஷன் எடுத்தானா. அப்படி நானும் என்ன ஒரு பிளான் வச்சுருக்கோம், அதை பார்க்கலாம் பண்ணலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அது மாதிரி சாரா கிட்ட தயம் சொல்ல. சாரா ஒன்றே அப்போ என்ன பிளான் எனக்கு அந்த ஏதாச்சும் சொல்லலாம். நல்லா சொல்ல முடியாது அது மாதிரி சொல்கிறான். இந்த சைடு கல் நெஞ்சக்காரன் எங்கேனாலும் கேட்குறேனே கரையிறானா அப்படின்னு சொல்லிட்டு சாரா இங்கே எப்போ தான் நீ வருவா, நம்ம அவ கூட எப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரா வந்து வெயிட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வருவீங்களா? ஜேகே மீட்டிங்கில் இருக்கிறதெல்லாம் கேன்சல் பண்ண சொல்லியிருப்பான். இப்போ நீங்களும் வந்து ஜேகே பக்கத்தில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. அப்படியே வந்து ஜேகே கிட்ட ரொம்ப நேரம் பேசியிருப்பீங்க. அப்புறம் சாராவையும் கூப்பிட்டுருப்பீங்க, தயங்கு நீங்கள் சாரா எல்லாம் உட்காந்து ரொம்ப நேரமாக பேசியிருப்பீங்க. அப்போ என்ன தான் பேசுனீங்கன்னு யாருக்குமே தெரியாது. லைக் நம்ம ரொம்ப நாள் கழித்து பார்த்தா கண்டென்ட்டே இல்லாமல் பேசுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து நினைக்கிறதெல்லாம் நீங்கள் அங்கே என்ன நடந்துச்சு அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்கிறீங்க. இங்கேயும் நீங்கள் இல்லாதப்போ என்னென்னலாம் நடந்துச்சுன்னு எல்லோரும் சொல்கிறாங்க. அப்படியே வந்து லைக் அந்த டாக்கே வந்து ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஹாப்பியாக போகுது. ஸோ இந்த பார்ட் வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். லைக் இதை வந்து நான் இதில் லாஸ்ட் பார்ட்டாக முடிச்சிடலான்னு நினச்சேன். பட் எனக்கு வந்து ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் வந்து என்னால் இது வந்து லாஸ்ட் பார்ட்டாக முடிக்க முடியல. ஸோ ஐ ஹோப் நீங்களும் ஹாப்பின்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து இன்னொரு பார்ட், அதுக்கப்புறம் போனஸ் பார்ட் வந்து அந்த செகண்ட் இதுக்கு அப்புறம் வர பார்ட் வந்து நான் எப்படி முடிக்கிறேன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த போனஸ் பார்ட் வந்து ஐடியா பண்ணுறேன். ஓகேவா கைஸ்? ஏன்னா இது ரொம்ப நாள் ஆச்சு நான் போட்டே, ரொம்ப மந்த் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து ரொம்ப டிலே பண்ண வேணான்னு தான் இதை நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஓகேவா? அப்புறம் இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.